வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக 2026 எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதை விட தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், விஜயகாந்தோடைய ஆன்மா அவங்கள மன்னிக்காது அப்படின்னு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நான் மக்கள்கிட்ட கேட்க போறேன். தேமுதிக திமுக கூட்டணியை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜயகாந்த் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விஜயகாந்த் பிடிக்குமா? என்ன காரணம்? நடிப்பு பிடிக்கும். நடிப்பு பிடிக்கும். விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுட்டே இருந்தது இல்லையா? கட்சி பத்தி சொல்ல முடியாது. விஜயகாந்த் பிடிக்கும், நடிப்பு பிடிக்கும். அவர் வந்தாருன்னா எதனா ஒரு நல்ல செய்தி. விஜயகாந்த் பிடிக்கும், அவர் நடிப்பு பிடிக்கும். ஆனா அவர் கட்சியே பிடிக்காதா? அவர் கட்சி பிடிக்கும். பிடிக்கும். சரி, ஓகே. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சி எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க? அவரு இறந்த பிறகு அது ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்லையே. சொல்ற அளவுக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப திமுக கூட்டணியில போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. இது அவங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா? அவங்களுடைய தேமுதிகவுடைய வளர்ச்சிக்கு பிளஸ்ஸா மைனஸா? ஒரு பெண்ணா உங்களுடைய கருத்து என்ன? மைனஸ் தான். மைனஸ் தான். தனிப்பட்ட முறையில ஜெயிக்கிட்டா நல்லது இல்ல. இப்ப தேமுதிக அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமா இப்ப இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட முறையில அவங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பட் இருந்தாலும் திமுகவோட சேர்ந்தது உங்களுக்கு பிடிக்கல. நிறைய பேர் சொல்றாங்க விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது, விஜயகாந்த் இறக்கிறதுக்கு முன்னாடி எக்காரணம் திமுக போகக்கூடாதுன்னு சொன்னதாக நிறைய வீடியோ பதிவு போயிட்டு இருக்கு. அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, விஜயகாந்துக்கு வந்து திமுக பிடிக்குமா பிடிக்காது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடிக்காது. அவர் தனிப்பட்ட முறையில தானே நின்று ஜெயிச்சாரு. சோ அதனால இதை நீங்க ஏத்துக்க முடியல. சோ தேமுதிக திமுக கூட்டணியை நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க. நீங்க ஒரு பெண்ணா இந்த அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 எலெக்ஷன் நோக்கி காத்திருக்கீங்களா? கண்டிப்பா காத்திருக்கேன். நல்ல விடியல் வரணும் எதிர்பார்க்கிறேன். நல்ல விடியல்லாம் யாரை எதிர்பார்க்கறீங்க? திமுகவா? மீண்டும் திமுகவா? இல்ல கிடையாது. விஜய் இன்னும் கிடையாது. விஜய் தான் நல்லா இருக்கும். அது என்ன, விஜய் மேல ஒரு பாசம் உங்களுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்துல அவருக்கு பாத்துருக்கேன். எனக்கு ஒரு நடிகரா ரொம்ப பிடிக்கும். கட்சியில அவரோட இது பாத்துன்னு இருக்கேன். எந்த அளவுக்கு போயின்னு இருக்கா அதையும் பாத்துன்னு தான் இருக்கு. விஜய்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. தேமுதிக திமுக கூட்டணியுடைய இணைப்பு உங்களுக்கு வருத்தம் அளிக்குதா? கண்டிப்பா வருத்தம் தான். அப்படியா? விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. பாக்குறீங்க? உண்மையிலேயே விஜயகாந்த் வந்து திமுக ரொம்ப வெறுத்தாரா? ஆமா, நான் அவர் ஆரம்பத்துல நான் ரொம்ப பார்த்து ஃபாலோ பண்ணிருக்க ஆளு நானு. சரிங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப டாமினேட் பண்ணாங்க திமுக காரங்க. அவர் வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிருந்தாங்க. ஓகே. அதனால அவர் ஒத்துக்க மாட்டான்றது என்னுடைய அபிப்பிராயம். அவருடைய ஆன்மா மன்னிக்காது நீங்களும் சொல்றீங்க. சரி, ஓகே. இப்ப இது பிரேமலதா இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சி சுயநலத்துக்காக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் சொல்ல முடியாது. ஒரு மாற்று வரணும் எதிர்பார்த்திருக்கலாம். கட்சிக்கு ஏதாச்சும் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் நினைக்கிறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேமுதிக டக்குன்னு போய் திமுக கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. இது உங்க மனசை வருத்தப்பட வைக்குதா இல்ல கோபப்பட வைக்குதா? இல்ல, வருத்தம் கோபம் ரெண்டுமே கலந்துருக்கு எனக்கு. அது விஜயகாந்த் இருக்கும்போது அப்படி இல்ல. திமுக பயங்கரமான எதிர்ப்பாளர் முதல்ல. அதுதான் விஜயகாந்த். சரிங்க. கொள்கை அதுதான். சரிங்க. நோக்கமே திமுக எழுந்துதான். இப்ப அவங்க மனைவி போற பாதை சரியில்லை. அது கட்சியோட இதுதானுங்க கட்சியோடது. நம்ம ஜெயிக்கணும். இது ஆளுங்கட்சியா இருக்கு திமுக, ஒரு பிளஸ் நினைச்சு போயிருக்கலாம். ஏற்கனவே கூட்டணி கட்சி அளவு உண்மையா இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே அவங்க கொள்கையை மறந்துட்டு ஏதோ ஒரு அடிவாளத்துல எல்லாரும் உட்காந்து. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தேமுதிக அப்ப அதிமுக கூட்டணியில போய் இணைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் வரணும். இப்போதைக்கு பிஜேபி தலைமையிலான அதான் அதிமுக இல்ல. இப்ப மெயின் அதிமுக தலைமை தான். அதிமுக சேர்றதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கான வழி. ஆப்ஷன் அதை கோட்டை விட்டுட்டாங்க. ரெண்டாவது வழி ஒண்ணு இருக்கு. விஜய் கூட சேர்றது இன்னும் அவங்களுக்கு கட்சி வளர்க்குறது நல்லா இருந்திருக்கும், நடக்கல. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை ஏமாத்தினாரு உங்களுக்கு தெரியும். அதாவது எம்பி சீட் தரேன்னு சொல்லிட்டு தரல. அந்த கோபத்துலதான் இவங்க திமுக கூட்டணி போய் இணைஞ்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். சொன்னதை செய்யல, எடப்பாடி சொன்னதை செய்யல, அதனால போயிருக்காங்க. திமுக வேற அதிமுக வேற கிடையாது. ஒரு விஷயம் ஏமாந்துட்டாங்க, ஓகே. அப்படின்னாக்க அவங்க சேர வேண்டிய இடத்துல விஜய் கிட்ட சேர்ந்துருக்காங்க. இதுதான் நியாயமான விஷயமா இருந்திருக்கு. அப்ப இவங்க சுய தேவைகளுக்காக இவங்களுடைய வளர்ச்சிக்காக திமுக போய் சேர்ந்துட்டாங்கன்றீங்களா? புரியல சார். இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒருவேளை திமுக ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அப்ப நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முன்னேற்றமே வராது. திமுக கூட்டணி சேர்ந்தா முன்னேற்றமே கிடைக்காது. காங்கிரஸ் முன்னேறிடுச்சு.
பிஜேபி வளர்ந்தாலும் கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வளரல. வளராட்டியும் வெற்றி இதுல இருக்குல்லங்க, எம்பி இருக்காங்களங்க, அவ்வளவு எம்பிகள் இருக்காங்க. விஷயம் கிடையாது. மக்கள் செல்வாக்கு ஒரு மக்கள் மனசுல இல்ல 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 திமுக கூட்டணி மக்கள் மனசுல இல்லன்றீங்க. காங்கிரஸ் வாங்குற ஓட்டு எல்லாம் திமுக வாங்குற ஓட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு ஓட்டு வங்கி கிடையாது ஐயா. பிஜேபி அண்ணாமலை இல்லாம ஒண்ணும் இல்லைன்றீங்க. அப்புறம் யாருதான் இப்ப தமிழ்நாட்டை ஆள்றது? உங்க கதைப்படி யாரு ஆள்றது சொல்லுங்க பாப்போம். இவங்களும் வேணான்றீங்க, அவங்களும் வேணான்றீங்க. வேற சார், இந்த கரெக்டான ஆளு யாரும் இல்ல. இப்ப தகுதியான ஆளும், அதாவது ரொம்ப விரக்தியில பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது, தேமுதிக அங்க போய் கூட்டணியில் சேர்ந்து அதை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அரசியல் இதெல்லாம் சகஜம் தானேங்க. இல்ல, விஜயகாந்தோட கொள்கை வேற, அதை அப்படியே மாத்தி அமைச்சிட்டாங்க பிரேமலதா. ஓகே, சோ ஒரு பெரிய தவறு இது. தன்னுடைய கணவருக்கு ஒரு பெரிய தவறு இழைச்சிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? பெரிய தவறு இழைச்சிருக்காங்க. கட்சி வளராது அவ்வளவுதான். அப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நேரில் பார்த்து சொல்லுங்க, தேமுதிக வளராது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அவ்வளவு பெரிய ஒரு கட்சியை இங்க பாருங்க, பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. நீங்க தீர்ப்பு கொடுத்தா தேமுதிக வளர வாய்ப்பே கிடையாது. திமுக வளராது. சோ மக்கள் இன்னும் ரோட்ல வேற பாத்துக்குங்க, தேமுதிக தொண்டர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களும் அவங்க பார்த்து கோவப்பட மாட்டாங்களா? சரியான முடிவு விஜய் கூட சேர்றது மட்டும்தான். ஓகே, வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. சோ தேமுதிக பிரேமலதா பெரிய தவறு செஞ்சுட்டாங்கன்றீங்க? கண்டிப்பா பிரேமலதா அவங்க பெரிய தவறு செஞ்சுட்டாங்க, இதுதான் உண்மை. அதாவது இப்ப சமூக வலைதளங்கள பரபரப்பான விஷயம், விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது பிரேமலதாவை அப்படின்னு எல்லாருமே பரப்பிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஒரு ஆங்கரா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு அரசியல் சாதுரியம். திமுக ஆளுங்கட்சியில இருக்கு, சோ அது ஜெயிக்கும் நிறைய பேர் ஆளுடம் தெரிவிக்கிறாங்க. அதனால பிரேமலதா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ நீங்க கேட்ட 90% எங்க ஊழியர்கள் சேர்த்து, எங்க ஸ்டாஃப் சேர்த்து அவங்க என்ன சொல்ற, விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், விஜயகாந்த் நல்லவர், நல்ல ஆன்மா, நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்லவர், சரியா? ஆனா அது நல்ல அரசியல்வாதி கிடையாது. பிரேமலதா நல்ல அரசியல்வாதி. உங்க கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? விஜயகாந்த் நல்ல அரசியல்வாதி கிடையாது, பிரேமலதா நல்ல அரசியல்வாதி. ரொம்ப எப்படி சொல்ல வரீங்க? பச்சையா சொல்லிடுறேன், கொள்கை வேறு கூட்டணி வேறு. எல்லா 5 வருஷம் வரும். சோ பிரேமலதா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காங்கன்றீங்க. அதை நீங்க ஒரு உங்க வாயில சொல்லுங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு. சரி, ஓகே. பிஜேபி கூட எங்க கூட்டணி வச்சாங்களா இல்லையா? உண்மைதான். முரசொலி மாறன் சார் எம்பியா இருக்கும்போது ஆனாரா இல்லையா? சரி, சோ நான் பேசுறது வேற, அப்ளை பண்ணும்போது இது அரசியல் சகஜம். அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பா, அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பான்னு என் குருநாதர் கவுண்டமணி என்ன சொல்லிட்டாரு. அதை ஏத்துக்கலாம். நகைச்சுவையா தான் பாக்கணும். இப்ப நான் என்ன கேக்குறேன், பிரேமலதா தான் பாக்கணும். இப்ப நடக்கிற அரசியல் நகைச்சுவை, சீரியஸா கூட உடம்பு கெட்டுறோம். ஹாப்பியா ஜாலியா எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாரும் தந்திர நிறைய பேர் கும்பிடுறாங்களங்க, பிரேமலதா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு கும்பிடுறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த திமுகவோட கூட்டணியை விட மிகப்பெரிய தவறு செஞ்சாங்க ஏடிஎம்கே கூட்டணி. இப்போ நாக்க மடிச்சு சட்டமன்றத்துல பேசுறாரு, பொது இடத்துல கூட அசம்பிளில அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. இது தப்பை விட இப்ப நடக்கிற தப்பு கம்மி தான். ஏற்கனவே மகா மட்டமான ஆளோட கூட்டணி வச்சு தேமுதிக பாதி அழிஞ்சுது. இப்ப இது கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டமான கூட்டணி. அதிமுக கூட்டணியும் வேண்டாம், திமுக கூட்டணியும் வேண்டாம். அப்ப பிரேமலதா விஜயகாந்த் தனித்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்களா, இவங்க எடுத்த முடிவு அரசியல் தான் கரெக்டான முடிவு. ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பேலன்ஸ், ஒரு பினான்ஸ், பையனுக்கு எம்பி சீட் கிடைக்கலாம், இது மாதிரி நடக்கும். தவிர ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி தான். அது நம்ம வச்ச பேர் என்ன சொல்ற, கொள்கை வேறு கூட்டணி வேறு. இது அதாவது டிஎம்கே கூட பண்ண தப்பு கம்மி தான். ஏற்கனவே வச்ச கூட்டணி தான் மிகப்பெரிய தவறு. இப்ப நீங்க கொஞ்சம் அழகா சொல்லிருக்கீங்க. அதாவது ஏற்கனவே இவங்க பண்ணதும் தப்பு தான், ஏற்கனவே பண்ண மிகப்பெரிய தப்பு, இது அதுக்கு அடுத்த தப்பு. சரி, ஓகே. விஜய்னு ஒரு பெரிய ஒரு கம்பீரமான குரல் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் சகட்டு மேண்டிக்கு விஜய் ஒண்ணும் இல்ல, சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் இது இல்லைன்றாங்க, அவருக்கு பேஸ்மெண்ட் இல்லைன்றாங்க, ஆளே இல்லைன்றாங்க, கூடாரமே இல்லைன்றாங்க. ஆனா விஜய் வைப் இருக்கு. ஒருவேளை விஜயோட பிரேமலதா இணைஞ்சிருந்தா ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்குமா? கண்டிப்பா. ஆனா இப்ப நிறைய நீங்க கேட்டது தொழிலாளிகள் அதிகமா முதலாளிகள் அதிகமா? தொழிலாளிகள் தான் அதிகம். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மனசோட வேலைக்கு போனோமா, நிம்மதியா அந்த தேவை, நம்ம நாட்டு காப்பாத்துறதுக்கு 4 பேர் இருக்காங்களா நினைக்கிறேன். இவங்க தான் ஓட்டு போடுறவங்க, இவங்க தான் வெற்றி தொழில் நிர்ணயிக்கிறவங்க, நல்லவங்க. சரிங்க. இவங்களோட நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் மாதிரி விஜய்க்கு ஆழ் மனசுல கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒரு இருக்காங்க. விஜய்க்கு அந்த நீங்க தற்கொலைன்னு சொன்னாலும் சரி, இதுன்னு சொல்ல, அவங்க நல்ல வெள்ளந்தியான மனசு. அவங்க கிரிமினல் கிடையாது, முட்டாள் தவிர கெட்டவன் கிடையாது. ஓகே. முட்டாள் ஆனா கெட்டவன் கிடையாது. தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் எல்லாமே அவங்களை அடிமையாவும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா ஃபீஸ் இல்லையா, வரலையா பாஸ் பண்ணி விட்டுரு
தம்பி இந்த வாட்டி நீங்க பாஸ். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா விஜய் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரில சொல்றாங்க. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த முட்டாள் கூட்டம் இருக்கு, ஓட்டு போறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்? கண்டிப்பா. ஏங்க திமுக ஸ்டாலினை தாண்டி, எடப்பாடி பழனிசாமியை தாண்டி, பிஜேபியை தாண்டி, காங்கிரஸை தாண்டி, பாமகவை தாண்டி, நாதாகாவை தாண்டி, அதான் நம்ம சீமானை தாண்டி, இவ்வளவு பேரை தாண்டி விஜய் வர முடியும். நான் சொல்றேன் ஈஸியா. இப்ப நாம் தமிழர் கட்சி இங்க சீமான் தான் இங்க வேட்பாளர். சீமானும் KP சங்கர் எம்எல்ஏ தான் நின்னாங்க. ஏடிஎம்கே ஒரு பெரிய அணி நின்றுச்சு. இங்க வந்து முட்டாள்கள் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறாங்க. இங்க வடச்சென்னை இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாவே முட்டாள்கள் ஓட்டு போட்டு தான். ஓப்பனா சொல்றீங்க மக்களை முட்டாள்கள். என்ன சொல்றேன், வேற என்ன சொல்றேன்? யாரு விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் முட்டாள்கள்? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து வார்த்தை ஜால சீமான் மாதிரி பேச முடியுமா? முடியாது. ஏன் ஜெயிக்கல இங்க? அவர் சொல்ற ஸ்டெர்லைட்ல இருந்து இதுல இருந்து கோரமண்டல் கம்பெனில விஷவாயு தாக்கி இன்னும் 2 பாயிண்ட் கேஸ் இருந்தா அன்னை சுயான பர்மாவில் 5000 பேர் அட் டைம்ல சேர்த்துருப்பா. குட்டி பாப்பால் மாதிரி ஆயிருக்கும். எனக்கு தெரியாது. அதாவது சீமான் உயிரை கொடுத்து பேசினாலும் ஏன் ஜெயிக்க முடியாது? கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க கட்சி சார். இங்க வந்து அசோக் லேண்ட், என்ஆர் போன்று, MRF, கார்பன் யூனிவர்சல், நீங்க உள்ள வரும்போது எவரடி கம்பெனி, பேட்லி, இதெல்லாம் தொழிலாளிகள் கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய ஸ்ட்ராங். 20 வருஷம் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரமா பேச முடியுமா? லெப்ட் ரைட், வலது இடது, சோசியலிஸ்ட் எல்லாம் பேச முடியுமா? அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அறிவை மழுக்கிட்டானுங்க, அறிவை நசிக்கிட்டாங்க. அதாவது அறிவு மிகுந்தவர்களை, கொஞ்சம் திறமையா இருக்கிறவங்கள இந்த உலகம் ஏத்துக்கிறதுலன்றீங்க. கொஞ்சம் அறிவுள்ள இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறான். நல்ல தண்ணி வேணுமா திருவத்தூர்ல இருக்கக்கூடாது, நல்ல காத்து வேணுமா திருவத்தூர்ல இருக்கக்கூடாது, நல்ல அரசியல் தலைவர்கள் வேணுமா திருவத்தூர்ல இருக்கு. நாட்டு போயிடுறாங்க, புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. அறிவு உள்ளவங்க படிச்சவங்க போயிட்டாங்க. வேற வழி இல்ல. இதே தத்தனபுச்சி ஊர்ல இருக்கும் இருக்கிறாங்க. இவங்கதான் மண்ணின் மதில் சொல்லி மாத்திட்டு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க, உங்க பேர் சொல்லுங்க, மக்களுக்கு பதிவு பண்ணுங்க. சத்யநாராயணன் இருக்கிறது தான் சொல்றேன். சத்யநாராயணன் நீங்க தைரியமா சொல்லுங்க, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. 2026 அந்த முதல்வர் ஸ்ட்ரீட்ல நமது ஸ்டாலின் போய் உட்கார போறாரா, விஜய் போய் உட்கார போறாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி உட்கார போறாரா? ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரொம்ப சாதாரணமா சொல்லுங்க சொல்றீங்க. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், தைரியமா. டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு முதலாளி இடத்துல இருக்கேன். ஏன்னா வந்து தொழில் வரி, வருமான வரி இவ்வளவு கட்டுற ஆளு. இப்போ நான் வந்து சாதாரண, எனக்கு பேன் கார்டு, ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, ஐடி ஃபைல் பண்றது, டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து இவ்வளவு கட்டமைப்பு வந்து ரோட்ல போறாங்க. இப்படிப்பட்ட நபர் என்ன முடிவு எடுக்க போறேன்? இப்ப நான் என்ன மாதிரியே எல்லாம் ஓட்டு போடுறோம். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் வரும். காசு வாங்கி ஓட்டு போறவங்க வச்சு நான் என்ன முடியும்? திமுக மிகப்பெரிய பலமே கூட்டணி தான். போனாடி 18 கட்சி கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சாங்க. மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுக அவ்வளவு கழுவி விட்டாலும் யாரையும் பெருசா வீரையும் பெருசா இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பவாதங்கள் நெருக்கத்துலதான் முடிவு பண்ண முடியும். நான் முடிவு பண்ணி பேசுறதுல ஒண்ணும் கிடையாது. நான் மக்கள் கிடையாது. மக்கள் அந்த டைம்ல 5000 கொடுத்தா இவனுக்கு, 10,000 கொடுத்தா அவனுக்கு. யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா 10,000 கொடுத்தோம்னா அவ்வளவுதான். இப்ப மறுபடியும் 13,000 மோடி போறாரு ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. அது உண்மையா? இந்த இலவச அறிவிப்புகள் தான் முடிவு பண்ண போது யாரு முதல்வர். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் பேட்டி சொல்ல, ஏற்பது இகழ்ச்சி. ஔவையார் சொன்ன 2000 வருஷம் ஏற்பது இகழ்ச்சி. வாங்காத, கையை அந்த வெண்ணெய் ஓசில கையில குஷ்டரோகி கையில வாங்காத, அதை விட பெரிய விஷயம் உனக்கு காத்துட்டு இருக்குன்னு அரசாங்கத்தை நீ நடத்து, நீ அரசாங்கத்துக்கு வாங்காது. இப்ப ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின், அதிமுக இது மைனஸா? தேமுதிகவை கை நழுவியது அதிமுகக்கு மைனஸா? இல்ல ஏன்னா தேமுதிக அவர் போனது அப்புறம் பெரிய ஓட் பேங்க்லாம் இல்ல. பட் இருந்தாலும் 10 வருஷம் உங்க கூட்டணியில இருந்தாங்க இல்லையா? இருந்தாங்கன்றதுக்காக இருந்தேன் சார். நீ 10 வருஷம் 100 வருஷம் குடும்பத்துல வேற, புரிஞ்சுது 6 மாசம் வாழ்றது வேற. இது வந்து சும்மா நான்சென்ஸ் தான் இதெல்லாமே. 100 வருஷம் கூட்டணி. இப்போ காங்கிரஸ் கூட்டணி என்ன பிரயோஜனம்? இங்க ஒவ்வொரு இந்தியாலயுமே எல்லா ஸ்டேட்ல காங்கிரஸ் ஆயிடுச்சு. பிஜேபியா காங்கிரஸா? காங்கிரஸ் ஆயிடுச்சு, காங்கிரஸ் தான். இங்க பிஜேபியா காங்கிரஸ் 0 ஆக்கிச்சு. அதுவா அந்த முதுகு சவாரி ஏறி ஒவ்வொரு அடி கூட்டணியில மைனஸ் ஆகி செயல்பாடுகள் தான் முக்கியன்றீங்க. உங்களை பொறுத்தவரை பிரேமலதா விஜயகாந்த் ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்காரு. ஸ்மார்ட் மூவ் கரெக்ட். சந்தர்ப்பம் ஏதோ யாருக்காச்சும் லாபம் இருக்கட்டும். ஒண்ணு எனக்கு லாபம் இருக்கணும், ஒண்ணு மக்களுக்கு இவ்வளவு லாபம் இருக்கா தெரியும், குடும்பத்தை லாபம் பண்ணிக்குவோம். ஓகே. சோ பிரேமலதா சாதுரியமா காய் நகர்த்திருக்காங்க. ஆமா, எனக்கு என் பிள்ளை, என் சொத்து, என் சொசைட்டி காப்பாத்துறதுக்கு ஒரு எப்படியும் 1000 கோடி சொத்து இருக்கும். இது காப்பாத்துறதுக்கு ஒரு ஏதோ பின்னாடி இருந்துதான் ஆகணும். சோ அவங்க எடுத்த முடிவு மிக அழகான முடிவு. ஓகே, தேங்க்யூ. அரசியல் ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஓகே, இப்ப நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். பிரேமலதா விஜயகாந்த் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தள்ளி இருந்தாங்க, இப்போ ஒண்ணா வந்துட்டாங்க. தள்ளி இருந்தாங்க, அதாவது திமுக இருந்து தள்ளி இருந்தாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்றீங்க. அதை ஏத்துக்கிறீங்க? அது இனிமேதான் தெரியும். இல்ல நிறைய பேர் வந்து தவறு செஞ்சுட்டாங்கன்றாங்கல்ல. அவங்க எல்லாரும் தான் செய்யறாங்க, யாரும் செய்யாத இருக்கிறாங்க. இல்ல இந்த கூட்டணியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திமுக கூட்டணி ஏத்துக்கிறீங்களா? சந்தோஷம் தான்.
ஒரு சந்தோஷம் தான். ஏன்னாக்கா அவங்களும் ஹஸ்பண்ட் இல்ல, தனிமையில அவங்க இருந்தாங்க. சரிங்க. இப்ப அவங்க ஒன்னா சேர கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ, திமுக இணைஞ்சது வந்து ஒரு சேஃப்டின்றீங்க பிரேமலதாக்கு. ஆமா. இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது, விஜயகாந்துக்கு பிடிக்காது கலைஞர், அவ்வளவுலாம் இல்லப்பா. அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். விஜயகாந்த் ஸ்டான்லி அப்போ ஆதில இருந்து அவங்க அந்த இதுல இருந்திருக்காங்க. சரிங்க. அவருடைய கருத்தெல்லாம் அவருக்கு தெரியும். சரிங்க. நீ திடீர்னு வந்து அதுலதான் இருக்கிறேன்னாக்கா ஒண்ணு அது ஒரு பெரிய தப்பு இல்ல. சோ திமுகவும் தேமுதிக இணைஞ்சது ஒரு நெருடல் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல. சரி, அதிமுகவுக்கு இது மைனஸா? ஏன்னா அதிமுக கூட்டணி எல்லாம் இருந்தாங்க, பிஜேபி கூட்டணி ஷேர் ஆகுது. ஷேர் ஆகுது. அவங்களுக்கு மைனஸா? ஆமா. ஏன்னா வந்து அவங்க வரலான்றாங்க, ஆனா ஜனங்க வந்து அது ஒத்துப்பட்டு வரல. ஓகே ஓகே ஓகே. ஒத்துப்பட்டு வரல. இதுதான் வரும், மும்முரமா வரும் நம்ம நினைக்கிறோம். திமுக தான் ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நேர்ல பார்த்து ஓப்பனா சொல்றீங்க? கண்டிப்பா. அப்படி திமுக ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் மக்கள் எல்லாம் இப்ப சந்தோஷம் கொடுத்துட்டாரு இல்லையா? 5000 ரூபாய் வந்து இப்ப 5000 கொடுத்தா மக்கள் ரொம்ப சந்தோஷம். சோ அந்த 5000 ரூபாய் வேலை செய்யுதுன்றீங்க? வேலை செய்யுது, கண்டிப்பா வேலை செய்யுது. ஓகே ஓகே. ஆனா திடீர்னு வந்து இப்ப நீங்க குடுப்பீங்களா 5000? இப்ப நம்மளுக்கு புடிச்ச கூட கொடுக்க மாட்டாரு, அவர் கொடுத்திருக்காரு. சோ இந்த 5000 ரூபாய் ஓட்டா மாறிடும். திமுகவோட வெற்றிக்கு இந்த 5000 ரூபாய் பயன்படும். கண்டிப்பா பயன்படும். ஓகே, உங்களுக்கு 5000 ரூபாய் வந்துருச்சு. ஓகே, அவர் காசு கொடுத்திருக்காங்க, வந்துருச்சு. சரி. அதாவது நான் என்ன சொல்றேன், திமுக மேல நிறைய குறைகள்லாம் இருந்தது, இப்ப அந்த குறைகள்லாம் கூட மாறி போச்சு. வாய மூடிட்டாங்க. 5000 ரூபாய் வாய மூடிட்டாங்க. யார வந்து இப்ப அவருக்கு போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம்பிக்கையா வந்து முன்னெச்சரிக்கையா திடீர்னு தானே இது வந்து நம்மளுக்கு காசு வந்தது. சரிங்க. இப்ப எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது, ஒரு செலவுக்கு இல்லன்னு இருந்தோம். திமுகவுடைய வெற்றிக்கு இந்த 5000 ரூபாய் உதய போகுது. சரி, நான் என்ன சொல்றேன், பிரேமலதா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காங்களா? ரொம்ப அறிவுபூர்வமா இதை யோசிச்சு திமுக கூட சேர்ந்திருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இல்ல, இப்போ இந்த ஒரு வாரத்துலதான் அவங்க வந்து இவங்க எடுத்த முடிவு சாமர்த்தியமான முடிவுன்றீங்க. அப்ப திமுகவுக்கு தான் வெற்றி. கண்டிப்பா வெற்றி. தேமுதிக அந்த விஜயகாந்த் என்ற ஒரு பவர் இருந்தது இல்லையா, அவங்க போய் இணைஞ்சிட்டாங்க திமுக கூட்டணியில. உங்களுடைய கருத்து என்ன? அது ஓகேன்னு நினைக்கிறீங்களா, ஓகே இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஓகே இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? சொல்லுங்க சார். எப்படி தவறுன்றீங்க? ஏன்னா விஜயகாந்த் ஆட்சியில இருக்கும் அந்த இது ஸ்டார்ட் பண்ணும் போதே கலைஞர் அந்த இதுல என்னென்ன பண்ணாருங்கிறது எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. கட்சி மீட்டிங் எடுத்து பாத்துருந்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு. ஆமா, எதிர்ப்பு தான் கொடுத்திருப்பாரு. ஊழல் பண்ணிருக்காங்க அதுன்னு. அதை மீறி அந்த இதுல எப்போதுமே கூட்டணி வைக்க கூடாத ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாரு. இப்ப வந்து அவர் இல்லங்க போது அந்த கட்சியை வந்து போய் கூட்டணி வைக்கிறது ரொம்ப தவறு. இப்ப சமூக வலைத்தளங்கள ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு, விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது பிரேமலதாவை அப்படி திமுக கூட்டணியில் போய் சேர்ந்ததை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா அது உண்மைதான், ஏத்துக்காது. விஜயகாந்த் உண்மையா இருந்தா அது கூட்டணியே வச்சிருந்திருக்க மாட்டாரு. பிரதர், நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் பிரதர், இது பாலிடிக்ஸ் பிரதர். இங்க போய் சேருவாங்க, அங்க போய் சேருவாங்க, ஜெயிக்கணும், அவ்வளவுதானே விஷயம். இல்ல ஜெயிக்கணும்னு வச்சுங்களேன், எப்படி ஜெயிக்கணும்னா எதை வேணா பண்ணி வேணாலும் ஜெயிச்சிடலாம்ல. விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நேர்மை இப்படிதான் ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் அவரோட. அதாவது விஜயகாந்த் அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கி இருக்காரு, சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர். கண்டிப்பாக. அதனாலதான் அவர் வந்து அந்த கூட்டணி கூட வச்சிட முடியாது. அப்படின்னா அவரோட மக்கள் செல்வாக்கு எப்பயோ அவரோட கூட்டணி வச்சு எப்பயோ ஆட்சி பிடிச்சிருக்கலாமே. சோ இது ஒரு குறுக்கு வழியை கடைபிடிச்சிட்டாங்கன்றீங்களா பிரேமலதா? கண்டிப்பா. அப்ப பிரேமலதா இல்லாதப்ப நம்ம இந்த வழியை போனா நம்ம ஏதோ நமக்கு கிடைக்குங்கிறத அவங்க அந்த என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து பிரேமலதா திமுக கூட்டணிக்கு போயிருப்பாங்க. எல்லாமே என்ன வேணுங்க, அதிகபட்சம் இதே என்ன பணம், அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்ப எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அதுதான் அது காரணம், வேற ஒண்ணும் இல்ல. வேற எதாவது இருக்கு போது. ஓகே, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த திமுக கூட்டணியில சேராம அதிமுக கூட்டணியில போய் பிரேமலதா சேர்ந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது இல்ல, விஜயோட சேர்ந்திருக்கணும். விஜய் கூட சேர்ந்ததுனாலே நல்லதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் விஜயோட இவங்க இணைவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. கண்டிப்பா அது நடக்கல. சோ இப்ப இவங்க பண்ணது பெரிய தவறு. கண்டிப்பா பெரிய தவறு. நேரம் மக்களை பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா இது பண்ணது மிகப்பெரிய தவறு. பிரேமலதா விஜயகாந்த் பண்ணது பெரிய தவறு தான். ஆனா நானும் சொல்றேன், அவங்க ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்காங்கன்ற. ஏன்னா ஆளுங்கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க, நல்லது தானே. அவங்களுக்கு ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்காங்க, அது ஓகே தான், இல்லன்னு சொல்லல. இப்ப இருந்தாலும் இப்ப அதுல போயிட்டு இப்ப சப்போஸ் அது எதுவுமே கிடைக்கலனா அவங்க இப்ப வந்து டிஎம்கேவோட இது எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் எல்லாருமே கூட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சுன்னா நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மக்களா இருந்தாலும் சரி, கட்சிக்கு போய் ஒரு ஆபத்தான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அங்க கோபமா பேசிட்டு இருந்தீங்க, பிரேமலதாவை பத்தி சில கருத்துக்களை சொன்னீங்க. மக்கள் எல்லாருமே வந்து விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்றாங்க. என்னால அதை ஏத்துக்க முடியல, உங்களால ஏத்துக்க முடியுதா? சார், ஆன்மா இதெல்லாம் சொல்லிட்டு சும்மா ஏமாத்தல் வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பொய். ஆன்மா என்மெல்லாம் ஒண்ணு இல்ல. அரசியல்ல ஒண்ணுமே கிடையாது. அரசியல் ஒரு சாக்கடை. ஆமா ஏங்க, அந்த அரசாங்கம் ஆள்றத வச்சா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாக்கடை அது. நம்ம வாழறோம் தான், அது சாக்கடை. அது உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், சாக்கடையா இல்ல தேனா இல்ல அமுதா.
அமுத சுரபியான்றத நீங்க பார்க்கலாம். ஆனா அமுத சுரபி கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுல் சாக்கடை. ஓகே, எல்லாருமே சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவங்க. ஆமா சார், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவான். சரி, அது பச்சோந்தி மாதிரி மாறுவான். சரிங்க. அதே சமயத்துல அது என்ன சொல்லியிருக்கான், பழம் நழுவி பால்ல விழுலாம் சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல, கலைஞர் சொன்னாரு. அது சொல்லியிருக்காரு. அப்ப அதெல்லாம் விழுந்துருச்சு. பிரேமலதா சொல்லிதான், அதனாலதான் வந்தான். நான் தாமதம் பண்ணி வந்திருக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நாங்க நல்லா இருந்திருப்போம். இப்போ வந்திருக்கேன், லேட்டா வந்துட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேயா? ஓகேயா? ஓகே சார். ஏங்க இவங்க வந்து சமயம் பார்த்து பேசுறாங்கன்றாங்க. இதனால வந்து நீங்க பிஜேபி கூட்டணியில் இருப்பீங்களா, திடீர்னு திமுக கூட்டணிக்கு வருவீங்களா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. வரதான் செய்வாங்க, இது இயற்கை. வரதான் செய்வான். டிஎம்கேல இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு பிஜேபி கூட போலாம், பிஜேபி பக்கம் போலாம். இப்போ ஒரு போட்டிக்காக நம்ம காங்கிரஸ் கூட இருந்து சாதிக்கணும்னு நினைச்சு பண்றாங்க. அப்ப பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏங்க நிறைய பேர் தவறான முடிவுன்றாங்க. சரியான முடிவு அது. தவறுன்றவன் அவன் சும்மா வைத்தியத்துல பேசுறது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க கரெக்டா ஸ்டாபனா வந்து நம்ம இருந்து இந்த தடவை சாதிக்கணும், நம்ம வீட்டுக்காக தான் தவறு பண்ணிட்டாரு, போட்டி வந்தாரு, இந்த தடவை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த கட்சியை காப்பாத்துவோம், நம்ம சுத்த காப்பாத்துவோம், வளர்ச்சி அடைவோம், நல்ல எண்ணத்துல வந்திருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்தோட ஸ்மார்ட் மூவ்மெண்ட். ஓகே, அப்ப விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சமூக சந்தோஷப்படும், பொங்கி எழும். என்னங்க இப்படி சொல்றீங்க? பண்ணாத நீ பண்ணி விஜயகாந்த் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுற பொங்குவார் அப்படியே. ஆமா, ஆன்மான்னு இருந்தா ஆமா சந்தோஷப்படுற, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பொண்டாட்டிய வாழ்த்துவாரு, புள்ளைய வாழ்த்துவாரு, கட்சிக்காரங்களை வாழ்த்துவாரு. சரி, நல்லபடியா கொண்டு போறிய. அதிமுகவுடைய நிலைமை இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மைனஸா இல்ல ஒண்ணும் இல்லையா? அது மைனஸ்ன்றது பெரிய மைனஸ் அவருக்கு. அவர் நினைச்சிட்டு இருந்தாரு வருவாங்கன்னு, போய் அவங்க இவங்களை மதிச்சு கூப்பிடவே இல்ல. ஆனா பிரேமலதா அழகா காயை நழுத்தி பொறுமையா இருந்து நகர்த்தி கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் அப்பயே வந்து ஒரு எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா கொடுக்கல. ஆமா, அது கூட ஒரு காரணமா இருக்கும். அதுவும் காரணம் தான், அதெல்லாம் காரணம் தான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, ஏடிஎம்கே சொல்ற மாதிரி நடக்கல, ஏடிஎம்கே மரியாதையும் கொடுக்கல இவங்களுக்கு. அதனாலதான் சரி வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஏடிஎம்கே இது பெரிய மைனஸ், பிஜேபி கூட்டணிக்கு பெரிய மைனஸ். அமித்ஷான்ற ஒரு நபர் வந்து பயங்கர சாதுரியமான நபர், எப்படி கோட்டை விட்டாருன்னா சார், அவர் எல்லாமே பண்ண முடியாது சார். அவரு டெல்லிக்காரன். அப்படி எடப்பாடி பழனிசாமி தான் கோட்டை விட்டுட்டாரு. ஹிந்திக்காரன் சார் அவன். அந்த ஆள் வந்து தப்பு சொல்லாதீங்க, அந்த ஆள் வந்து போறாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண, டிஎம்கே அழிச்சுன்னு, நீங்க டிஎம்கே தூக்கி போடுங்க, ஒரு டைரக்ஷன் தான் சொல்ற ஆளு. அதனால அந்த ஆளுக்கு பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் தெரியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அவரால இறங்கி வேலை செய்ய முடியாது. உள்ள இறங்கி வேலை செய்யறதுக்கு வந்து பவர் கொடுக்குறாரு. நான் உனக்கு பணம் தரேன், ஆள் தரேன், கிரிமினல் மைண்ட் எல்லாம் உனக்கு தரேன், அதை பயன்படுத்தி நீ எலெக்ஷன்ல ஜெயிக்க பாரு, திமுக தோக்கடி, தீய சக்தியை தூக்கி ஏறி அப்படின்றாரு. ஓகேங்களா? என்னங்க, மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை அழகா சொல்லிட்டாங்க. எப்பவுமே சில விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்கும். அதுவும் நம்மளுடைய அரசியல் காலம் இப்ப ரொம்பவே சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. தேமுதிக பிரேமலதா திமுக கூட்டணியில் இணைஞ்சது பிளஸ்ஸா மைனஸான்னு போக நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.